காங்கிரஸ் திமுக கூட்டணி என்ன ஆகும் அப்படின்ற பேச்சு தான் லாஸ்ட் ஒரு 2 வாரமா ரொம்ப பரபரப்பா இருந்தது. நேத்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு 8 மணிக்கு மேல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த சந்திப்புல கிரீஷ் சோடங்கரும் இருந்திருக்காங்க. அந்த சந்திப்பின் போது மிக முக்கியமா ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்திருக்காங்க. ஒரு சீலிடப்பட்ட கவர் தேசிய காங்கிரஸ் கட்சியிடமிருந்து இவங்க மூலமா திமுக தலைமைக்கு கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்பெகுலேஷன் சொல்றாங்க. அதுல ஓரளவுக்கு நம்பக்கூடிய வகையில் இருக்கிறது என்ன அப்படின்னா, தொகுதிகளோட பட்டியல், காங்கிரஸ் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளின் பட்டியல் இருக்கு. கிட்டத்தட்ட பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சுன்னே சொல்றாங்க. சோனியா காந்தியிடம் பேசி அதன் பிறகு ராகுலும் இதற்கு சம்மதித்து தான் வேணுகோபால் வந்திருக்காரு. ஏன்னா கிரீஷ் சோடங்கரோட திமுக தலைமை பேச்சுவார்த்தை நடத்த விரும்பல. சொல்லப்போனா இப்ப பேச்சுவார்த்தை குழு அமைச்சு நேற்றுல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஐயுஎம்எலோட பேசியிருக்காங்க. இன்னைக்கு மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி இவங்களோட எல்லாம் பேசுறாங்க. அடுத்து மக்கள் நீதி மையத்தோட பேச போறாங்க. காங்கிரஸோட என்னைக்கு பேசுறோன்ற டேட்டா இன்னும் திமுக அனௌன்ஸ் பண்ணல. பட் நேத்து ஒரு இன்ஃபார்மலான ஒரு மீட்டிங் முதலமைச்சரோட வீட்டில் நடந்திருக்கு. அந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு முடிவு எட்டப்படும். நம்பர்ஸ் 2 சைடுமே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. பவர் ஷேரிங் அப்படிங்கறத பத்தி இனிமே பேச மாட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. நம்பர்ஸுமே அவங்க வச்ச டிமாண்ட் 40, 38 ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு தொகுதி அப்படின்றதெல்லாம் நிறைய அவங்களுடைய டிமாண்ட்ஸே அதிகமாக இருக்கு. இது சாத்தியமே இல்லை அப்படின்றத நம்ம கூட பேசியிருந்தோம். ஆனா அந்த டிமாண்டுமே இப்போ குறைச்சு அவங்களுக்கு யூஸ்வலா எவ்வளவு தொகுதிகள் 25, 28 அந்த ரேஞ்சில தான் இப்போ பேசவே போறாங்க அப்படின்ற செய்தியும் பார்க்க முடியுது சார். 27 தொகுதிக்கு அவங்க ஃபைனலைஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டும் தர போறாங்க போல. சோ அதனால அமைச்சர்கள்ல கேட்டு ராஜ்யசபா சீட்ல இப்போ முடிஞ்சிருக்குன்னு தான் பார்க்க முடியுது. ஆமா, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல இது ஒரு பேட்டர்னா வச்சிருப்பாங்க. தேமுதிக நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மாதிரிதான். இப்ப திமுக கூட்டணி எப்படி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அணுகுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, இருக்கிற கட்சிகளே அங்க கூடுதலான இடங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ போய் இவங்க தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் நீதி மையத்துக்கு எவ்வளவு இடங்கள் தரப்போறாங்க அப்படின்ற கேள்வி இருந்தப்ப நேற்று காதர் மொய்தீன் அவர் பேசும்போது கிளியரா சொல்லியிருந்தாரு. புதுசா சில கூட்டணி கட்சிகள் உள்ள வந்திருக்கிறதுனால அவங்களுக்கும் நம்ம இடத்தை தர வேண்டியதா இருக்கு. நாங்க போட்டியிடக்கூடிய இடங்கள்லயே சில இடங்களை அவங்களுக்கு விட்டு கொடுக்க போறோம். அதனால எல்லா கூட்டணி கட்சிகளும் இதுக்கு ஒத்துழைக்கணும். நாங்க கம்பல் பண்ணல, பட் நீங்க கொஞ்சம் இறங்கி வந்தாதான் நம்ம ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க முடியும்னு சொல்லி போன முறை 3 சீட்டு கொடுத்திருந்தாங்க யுஎம்எல்க்கு. அவங்களுக்கு இந்த முறை 2 இடம் தான். 3ல 1 அவங்களுக்கு கட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வேற எந்தெந்த கட்சிகளுக்கு இந்த இடங்களை குறைக்க போறாங்க அப்படின்றதுல இருக்கு. இதுல 25 காங்கிரஸ்க்கு லாஸ்ட் டைம் கொடுத்திருந்து +2 ஆகுது அங்க. அப்ப வேற சில கட்சிகளுக்கு இப்ப இன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் தான் பெருசா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மதிமுகவுக்கு போன முறை 6 இடங்கள் கொடுத்திருந்தாங்க. இந்த முறை எத்தனை இடங்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. மனிதநேய மக்கள் கட்சிக்கும் போன முறை 2 இடங்கள் இருந்துச்சு. இந்த முறை எத்தனை அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும் இடங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, டபுள் டிஜிட்ல கேட்கறாங்களே அந்த கட்சிகளுக்கு எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா திமுக வேற மாதிரி ஒரு வியூகத்தை கையாளுறாங்க. நீங்க சீட்டுகளை விட்டு கொடுங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ தேமுதிகவை உள்ள எடுத்துட்டு வந்ததே இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தொனிக்கு திமுக பேசணுன்றதுனால தான் அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்களோன்ற ஒரு கேள்வியும் வருது. இப்போ தேமுதிக உள்ள எடுத்துட்டு வந்தது ஒரு பர்செப்ஷனா, நாங்க இப்ப நாங்க தான் ஆளுமை, எங்களை நோக்கி தான் எல்லா கட்சிகளும் வராங்க அப்படின்ற அந்த ஒரு பர்செப்ஷன், அந்த ஒரு நரேட்டிவா மக்கள் கிட்ட போய் சேர்க்கிற மாதிரி இருக்கிறதுக்கு அந்த ஒரு மூவ் சரியானதா இருந்தது. ஆனா எல்லா கட்சிகளுக்கும் சீட் ஷேரிங் அப்படின்னு வரும்போது அங்கதான் திமுக சிக்கலும் வந்திருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா திமுக கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே சீட்ஸை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு கேட்கறத தாண்டி அவங்களோட பசங்களுக்கு, அவங்களோட ரிலேட்டிவ்க்கு கேட்கறது, இந்த மாதிரியான குளறுபடிகளே ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்துட்டு இருக்கும்போது மற்ற கூட்டணி கட்சிகளும் கேட்கறதுனால இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது கூட தெரியுது சார். கண்டிப்பா காங்கிரஸ் டிவிகேவோட போயிருவோன்ற ஒரு விஷயத்த சொல்லிதான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நேத்து கே.சி. வேணுகோபால் முதலமைச்சர் இடையே நடந்திருக்கக்கூடிய இந்த சந்திப்பின் மூலமாக அதற்கான வாய்ப்பு இல்லைன்றதும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா திமுகவுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பக்கம் ஆட்சியில பங்கு கொடுக்க முடியாதுன்றது திமுகவோட நிலைப்பாடு தான். அதே நேரத்துல காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி தங்களுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறுவதுன்றது நிச்சயமா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஓரளவுக்கு அவங்களும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பின்னாடி என்ன நடந்தது, எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, சோனியா காந்தி பாத்தீங்கன்னா திமுக தலைமையோட ஒரு நல்ல நட்போடு இருக்காங்க. ஸ்டாலின் மேல அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அந்த மாதிரி எப்பெல்லாம் டெல்லிக்கு போறாரோ ஸ்டாலினும் போயிட்டு தனிப்பட்ட முறையில சோனியா காந்தி அவர்களுடைய உடல்நலம் குறித்து விசாரிக்கிறதுன்னு அவங்களோட ஒரு நல்ல இணக்கமான ஒரு நட்பு இருக்கு. அந்த அடிப்படையில சோனியா காந்தி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க இல்லையா, இப்போ திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை, அங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளன்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் சொல்லும் போது திமுகவுக்கும் இந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு கன்வின்சிங் பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க பிஜேபியோட நகர்வுகளை பாருங்களேன். நேருவை நோக்கி அவங்க ஈடியை இப்போ ஏவி இருக்காங்க.
இடியினுடைய வழக்கு அவர் மேல பாயுன்ற சூழல் உருவாயிருக்கு. அந்த மாதிரி இந்த தேர்தல் நெருங்க நெருங்க மத்திய விசாரணை அமைப்புகளுடைய நெருக்கடி திமுகவுக்கு அதிகமாகலாம். பிஜேபி வேற வேற வகையில திமுகவை லாக் பண்ண பார்ப்பாங்க. அந்த நேரத்துல நேஷனல் லெவல்ல திமுக டிஃபெண்ட் பண்றதுக்கு காங்கிரஸ் தேவை. என்னதான் திமுக வந்து இங்க மாநிலத்தில் வலிமையான கட்சியா இருந்தாலும் காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி அவங்களோட இருந்தாதான் நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அது பார்லிமெண்ட்ல ரைஸ் பண்ண முடியும். திமுகவுக்கு இருக்கக்கூடிய 22 எம்பிக்கள் காங்கிரஸுக்கு முக்கியம் அப்படின்னா காங்கிரஸுக்கு 100 எம்பிக்கள் இருக்காங்க. அது திமுகவுக்கு எவ்வளவு முக்கியம், அது திமுக உணர்ந்திருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி காமனான சில விஷயங்கள்ல ரெண்டு தலைமைக்குமே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கு. சோனியா காந்தியும் திமுக கூட்டணி வேணும்ன்ற முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாலினும் காங்கிரஸ் வேணும்ன்ற முடிவை எடுத்திருக்காரு. மற்றபடி இதுல 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது. ராகுலுக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருந்ததா சொல்லப்படுது. ராகுல் வந்து ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, மாணிக்கம் தாகூர் இவங்க எல்லாம் சொல்றதை பார்த்தா நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு யோசிச்சவரை சோனியா காந்தி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி சொல்லி தான் கேசி வேணுகோபால் இங்க வந்திருக்காரு. ஏன்னா ராகுலுக்கு மிக நெருக்கமானவர் அவர். ராகுல் பேச்சை தாண்டி அவர் எதையும் செய்ய மாட்டார். என்னதான் சோனியா காந்தி அவங்களுடைய தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு கட்சியினர் வந்து முழுக்க முழுக்க ராகுலோட பேச்சை கேட்டுதான் செயல்படுவாங்க. அந்த அடிப்படையில ராகுலும் இதுக்கு கன்வின்ஸ் ஆகி வேணுகோபால் அனுப்பியிருக்காரு. அதனால கூடிய விரைவில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சொல்றாங்க. அதாவது இது இந்த பிரச்சனை வரும்போதே வந்து என்னதான் என்ன அவங்க பிரச்சனைகள் எல்லாம் பண்ணாலும் எவ்வளவு பேசினாலும் கடைசியில காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி தான் போறாங்க அப்படின்னு ரொம்ப உற்று நோக்கி அரசியல வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க பல பேருடைய கருத்து அதானா இருந்தது. அது இப்போ கிட்டத்தட்ட நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு ராகுல் காந்தியா இருப்பாருன்னு கட்டம் மாதிரி அடுத்த சோனியா காந்தி தான் இதுக்கு ஒரே வழி. வேற அவங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். அவங்க தான் இந்த கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்றத நம்மளே கூட பேசியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கடைசியில அதான் நடந்திருக்கு. சோனியா காந்தி அவர்கள் தான் வந்து இப்போ இந்த கூட்டணியை வந்து கிட்டத்தட்ட முடிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ இது திமுகவுக்கு வந்து சாதகமாக அமைஞ்சு காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் வந்திருக்கிறாங்க அப்படின்றது இருந்தாலும் அடுத்த சிக்கலே இப்பதானே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சீட்ஸ் வந்து எல்லாருக்கும் யாருக்கு கொடுக்க போறாங்க, எந்த வேட்பாளருக்கு போகுது, அது எந்த கட்சியை சேர்ந்தவருக்கு போறாங்க, ஒரே கட்சினாலும் அது எங்க போய் முடிய போகுது அப்படின்ற ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்து போயிருக்கு அப்படின்னு தான் இந்த பார்க்க முடியுது சார் இந்த கூட்டணி விவகாரம் பொறுத்தவரை. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி அமைக்கிறது ஒரு சிக்கல் அப்படின்னா அதுக்கு அடுத்ததா திமுகல யார் யாருக்கு சீட்டு தர்றது அப்படின்னு சொல்லும்போது இப்ப பரவலாவே ஒரு பேச்சு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் பல மேடைகளில் வெளிப்படையாவே சொன்னார், இளைஞரணியை சேர்ந்தவர்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்ல இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு. அதுக்கு மறைமுகமா ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப மூத்தவர்களா இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த முறை சீட்டு கொடுக்கறது சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா விஜய் களத்துல இருக்காரு. இப்ப சீமான் பாத்தீங்கன்னா அவர் திருச்சியில ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டம் நடத்தி அவர் பின்னாடியும் இளைஞர்கள் இருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு கட்சியை தாண்டி திமுகவை இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவர்களை கவரக்கூடிய வகையில வேட்பாளர்கள் இருந்து கட்சி பேசக்கூடிய விஷயங்கள் இருந்து எல்லாத்துலயுமே அதற்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கணும். அதனாலதான் மறுபடியும் அதை உதயநிதி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது உதயநிதி சொல்லக்கூடிய வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவமா இல்ல அமைச்சர்களுடைய வாரிசுகள் ஒவ்வொரு அமைச்சர்களுமே தங்களுடைய மகனுக்கோ அல்லது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கோ சீட் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இளைஞர்கள்னு வரும்போது ரெண்டு கேட்டகரி இருக்குல்ல. இப்போ அமைச்சர்களுடைய மகன் வாரிசுகள்னு வரும்போது அவங்க இளைஞர்கள் தான். பட் ஆனா என்னன்னா வாரிசு அரசியல் என்ற குற்றச்சாட்டு வந்துடும். இப்ப தலைமை குடும்பத்துல அப்படின்றது வேற மாதிரியும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அப்படின்னா இந்த எதிர்கட்சிகள் பெருசா கையில எடுத்துருவாங்க. பாருங்க, இளைஞர்கள் யாராவது அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா கூட நீங்க வந்து உங்க ஊர்ல குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா, இல்ல மாவட்ட செயலாளர் ஆக முடியுமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் கட்சியின் தலைமை பொறுப்புக்கும் வராங்க, ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைமை பொறுப்புக்கும் வராங்க. அதனால இளைஞர்களுடைய சாய்ஸா அந்த கட்சிகள் இருக்க முடியாதுன்ற கேம்பெயினை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான காலகட்டம் தான். இந்த இடத்துல ஸ்டாலின் எப்படி முடிவெடுக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதோட சேர்த்து இன்னொன்னு சிக்கலும் இருக்கு. இப்ப வேற கட்சிகள்ல இருந்து வந்திருக்காங்க இல்லையா? சமீபத்துல அதிமுக இருந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருந்து இப்படி வெவ்வேறு இயக்கங்கள்ல இருந்து திமுகவை நோக்கி வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு பகுதிகளில் தங்களுக்கான செல்வாக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு தரேன்னு சொல்லிதான் கட்சியிலேயே சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கடந்த 5 ஆண்டுகளாகவோ 10 ஆண்டுகளாகவோ அந்த தொகுதியில் சீட்டு வாங்கணுன்றதுக்காக வேலை செஞ்சவங்களை சரி கட்டணும். இப்படியான ஒரு பெரிய நெருக்கடி இருக்காங்க. இந்த நெருக்கடி திமுக மட்டும் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. அது அதிமுகலையும் கடுமையா இருக்கும். அங்கேயும் வந்து அவருடைய ஆதரவாளருக்கு சீட் கொடுக்கணும், இல்ல புதிதாக கட்சிக்கு செலவு செய்தவர்களுக்கு சீட்டு தரணும். இப்படி பல நெருக்கடிகள் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் இருக்கக்கூடிய விஷயம் தான். அதனால திமுகவினர் கேட்கும்போது என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே மிக சாதுரியமாக கையாண்டு தேர்தலுக்கு முன்பாக வலிமையான ஒரு கூட்டணி, நல்ல வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள், இது எல்லாத்தையுமே திமுக தலைவர் உறுதி செய்வாரு அப்படிங்கிறது உடன்பிறப்புகளுடைய நம்பிக்கையா இருக்கு.